அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனவரி 31, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மாநில அளவில், சர்வதேச அளவில், தேசிய அளவில் நடந்த நிகழ்வு அனைத்துமே போட்டித் தேர்வுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மாநில அளவில் நடந்த நிகழ்வு. அரசு பள்ளி தூதுவர் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? விச் ஸ்டேட் லான்ச்டு கவர்மெண்ட் ஸ்கூல் அம்பாசிடர் ஸ்கீம்? அப்போ இந்த தூதுவர் திட்டத்தை, அரசு பள்ளி தூதுவர் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் தான் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. இதுக்கு முக்கிய நோக்கம் என்ன? இப்போ படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு உயர்கல்வியில் வழிகாட்டுவது இதனுடைய முக்கிய நோக்கம். தமிழ்நாடு இது என்னை தொடங்கினாங்கன்னா ஜனவரி 30, 2026. இது எங்க தொடங்கினாங்கன்னா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அசோக் நகர். இந்த அசோக் நகர் சென்னையில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அரசு பள்ளி தூதுவர் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாட்டில். எப்போ தொடங்கினாங்கன்னா ஜனவரி 30, 2026. எங்க தொடங்கினாங்கன்னா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அசோக் நகர் சென்னையில் தொடங்கினாங்க. விச் ஸ்டேட் லான்ச்டு கவர்மெண்ட் ஸ்கூல் அம்பாசிடர் ஸ்கீம்? தமிழ்நாடு. நம்முடைய 28 மாநிலங்கள் உள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர் இருந்தாங்க. அதில் ஒரு துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவங்க ஒரு 2 days முன்னாடி விமான விபத்தில் மரணம் அடைந்தாங்க. அஜித் பவார் விமான விபத்தில் மரணம் அடைந்தாங்க. இப்போ அவங்க மனைவி சுனித்ரா பவார் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய துணை முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய துணை முதலமைச்சர் சுனித்ரா பவார். இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா தேசியவாத காங்கிரஸ். தேசியவாத காங்கிரஸ். அதில் 2 பிரிவு இருக்கு. ஒன்று சரத் பவார் பிரிவு, இன்னொன்று அஜித் பவார் பிரிவு. இவங்க தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவிலிருந்து அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக இப்போ பொறுப்பேற்க இருக்காங்க சுனித்ரா பவார். இவங்க கட்சியுடைய சின்னம் அலாரம் கிளாக். ஒரு தேர்வில் கூட கேட்டிருந்தாங்க. அந்த அலாரம் கிளாக்ல ரயில்வே எக்ஸாமில் காட்டுற டைம் என்னன்னு, அது 10:10 அந்த அலாரம் கிளாக்ல டைம் 10:10 டைம். காந்தி மற்றும் ஜீவானந்தம் சிலை மற்றும் மணிமண்டபம் எங்கு திறக்கப்பட்டது? காந்தி மற்றும் ஜீவானந்தம் சிலை மற்றும் மணிமண்டபம் எங்கு திறக்கப்பட்டது? இது சிவகங்கை மாவட்டம் சிராவையில் திறக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிராவயல். சிவகங்கை மாவட்டம் சிராவயல்ல காந்திக்கும் ஜீவானந்தத்துக்கும் சிலையும் மணிமண்டபம் திறக்கப்படுது. இது யார் திறந்து வச்சிருந்தோம்னா நம்முடைய முதலமைச்சர் திறந்து வச்சாங்க. நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் காந்தி மற்றும் ஜீவானந்தம் அவர்கள் சிலை மற்றும் மணிமண்டபத்தை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிராவையில் திறந்து வச்சாங்க. ஏன் காந்தியடிகளுக்கும் ஜீவானந்துக்கும் சிவகங்கை சிராவையில் சிலையை திறந்து வச்சாங்கன்னா அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது. நம்ம ஜீவானந்தம் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பூதாப்பண்டியில் பிறந்தவர். இவர் 1926 கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் சுசீந்திரம் கோயில். அந்த சுசீந்திரம் கோயிலில் ஆலய நுழைவு போராட்டம்லாம் நடத்தினார். குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த மக்கள் தான் கோயிலில் நுழையணும்னா மற்றவங்க வெளியே நிற்கணும் சட்டங்கள் அந்த கோயில் உள்ள நிர்வாகிகள் பிறப்பித்ததன் காரணமாக இந்த ஜீவானந்தம் அவர்கள் 1926 சுசீந்திரம் கோயிலில் ஆலய நுழைவு போராட்டத்தை கையில் எடுத்தார். அவர் அதுக்கப்புறம்
சேர்மாதேவியில் இருந்த வாவேசு ஐயர், வாவேசு ஐயருடைய சேர்மாதேவி குருகுலத்திலையும் ஆசிரியராக பணியாற்றார் இந்த ஜீவானந்தம். அதுக்கப்புறம் இந்த ஜீவானந்தம் இந்த குருகுலத்திலிருந்து வெளியே வந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிராவையில் காந்தி ஆசிரமத்தை உருவாக்குனார். காந்தி ஆசிரமம். இந்த காந்தி ஆசிரமம் சிவகங்கையில் உள்ள சிராவையில் தோற்றுவித்தவர் இந்த ஜீவானந்தம். அதுக்கப்புறம் இந்த காந்தியடிகளும் இந்த ஆசிரமத்துக்கு வந்து ஜீவானந்தத்தை வந்து சந்திக்கிறாரு. அந்த டைம்ல இந்த ஜீவானந்தத்தை காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, தேசத்தின் சொத்துன்னு சொல்லி புகழ ஆரம்பிச்சுட்டார். தேசத்தின் சொத்து, தேசத்தின் சொத்து என்று காந்தியடிகள் அவர்கள் ஜீவானந்தத்துக்கு புகழ ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜீவானந்தம் அவர்கள் 1952 தேர்தலில் வண்ணார்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாங்க. இவங்க நிறைய பத்திரிகை எல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீவானந்தம் அவர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நேசித்தார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எல்லாம் பின்பற்றினார். பகவத்சிங் எழுதுகிற நான் ஏன் நாத்திகமானேன் புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். நான் ஏன் நாத்திகனானேன். நான் ஏன் நாத்திகனானேன் என்ற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தது ஜீவானந்தம் அவர். மாதவிடாய் சுகாதார உரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? Menstrual health right is included as fundamental right under Article 21 சட்டப்பிரிவு 21 இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மாதவிடாய் சுகாதார உரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 21. சர்வதேச அளவிலான செய்திகள். இன்டர்நேஷனல் நியூஸ். நியூ ஸ்டார்ட் நியூக்ளியர் ட்ரீட்டி இஸ் பிட்வீன். புதிய ஸ்டார்ட் அணுசக்தி ஒப்பந்தம் எந்த நாட்டிற்கு இடையிலானது? அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம் தான் புதிய ஸ்டார்ட் அணுசக்தி ஒப்பந்தம். நியூ ஸ்டார்ட் நியூக்ளியர் ட்ரீட்டி இஸ் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா. ஸ்போர்ட்ஸ். விச் டீம் won the women's நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்? தேசிய மகளிர் கபடி போட்டியில் வென்ற அணி எது? ஹரியானா ஸ்டேட்டோட அணி தான் இந்த இதில் ஜெயிச்சாங்க. ஹரியானா. அதே போல் இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் தொடக்கத்தில் வந்து குளிர்கால போட்டி நடந்தது. வின்டர் சீசன் கேமு அது ஜம்மு மற்றும் லடாக்ல நடந்தது. அந்த போட்டிலையும் இந்த ஹரியானா டீம் தான் சாம்பியன்ஷிப் ஆனாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷனல் ஜீப்ரா டேஸ் அப்சர்டான். சர்வதேச வரிக்குதிரை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 31 தான் சர்வதேச வரிக்குதிரை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஜனவரி 31. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசே அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.